ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுலபமான முறையில் புதுவிதமான சமோசா ஷீட் தாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உபயோகமாக இருக்கும். நீங்கள் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இதை ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் சமோசா ஷீட் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம மாவு பிசைஞ்சு அதை திரட்டி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக புதுமையாக நான் சமோசா ஷீட் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு அளந்த அதே கப்பால் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். அதில் நான் ஃபஸ்ட்டு பாதி கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்தீங்கன்னா கட்டி ஆகி போயிடும். கொஞ்சம் திக்காக இருக்கும்போதே கலந்துட்டு மறுபடியும் மீதி இருக்கிற அந்த 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே நல்லா கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாவை நம்ம மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் மாவு ஊற்றிட்டு வடிகட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு வடிகட்டும் போது இன்னமும் நமக்கு மாவு கட்டி இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக கிடைக்குங்க. நம்ம மாவு கரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். மாவில் நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. மாவோட பதம் பாருங்கள், நான் கலந்து காட்டுறேன். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. இந்த மாவோட பதம் பாருங்கள், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான பதத்தில் மாவில் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1 கப்புலேருந்து 1.5 கப்பு கிட்ட நமக்கு தண்ணி தேவைப்படுங்க. இப்போ இந்த மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சமோசா ஷீட்டு வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க. ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளை காட்டன் துணி இருந்தால் காட்டன் துணி அதுக்கு மேலே போட்டு இந்த மாதிரி ஒரு கயிறால் நல்ல இறுக்கமாக கட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக இந்த மாதிரி கட்டிக்கோங்க. துணி உள்ளே போகவே கூடாது, நல்ல ஸ்டிஃபாக இருக்கணும். மாவு ஊற்றும் போது நமக்கு கீழே போய் அந்த துணி கீழே இறங்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ இந்த மீதி இருக்கிற துணியை கூட இந்த மாதிரி ஓரத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுப்பு மேலே இந்த பாத்திரம் வச்சு நம்ம இந்த தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். இந்த துணியில் நமக்கு நெருப்பு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஓரத்துல எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் தண்ணியை அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. நல்ல தண்ணி கொதித்து மேலே அந்த ஆவி வரணும். அப்போ தான் நம்ம இந்த மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நீங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மாவு ஊற்றவே கூடாது. அப்படியே நமக்கு அந்த துணியில் போய் மாவு ஒட்டி போயிடும். நல்ல தண்ணி கொதித்து அந்த ஆவி மேலே வரும்போது ஒரு சின்ன கரண்டியால் 1லேருந்து 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம மாவு ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே வெந்துருங்க. ரொம்பவே நம்ம வேக விட்டுறக்கூடாது. அப்புறம் நமக்கு சமோசா ஷீட்டு நம்ம சமோசா செய்யும்போது ஒட்ட வராது. பாருங்கள், ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே நமக்கு மாவு ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம சமோசா ஷீட் செஞ்சு இதுக்கு மேலே வைக்கும்போது நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பராக ரொம்ப ஈஸியாகவே சமோசா பட்டி ரெடி பண்ணியாச்சு. நம்ம மாவு பிசைஞ்சு அதை திரட்டி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக உடனே நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த ஷீட்டை ரெடி பண்ணிடலாம். வெறும் நம்ம மாவு கரைச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றி வேக வைக்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே ரெடி பண்ண முடியும். பாருங்கள், நான் மறுபடியும் இதே மாதிரி மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிறேன். போட்டதும் மாவு பாருங்கள் உடனே வெந்துடும். ரொம்ப நேரம் வரைக்கும் மட்டும் நீங்கள் வேக வச்சுட்டாகுதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான இந்த சமோசா ஷீட்டுக்கு. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சமோசா ஷீட் சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி நம்ம மாவு ஊற்றி வேக வைக்கிறதுனால மாவு கீழே போய் எங்கே தங்கிடும்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோசனை இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு கீழே போய் மாவு அடியில் போய் விழாது. ஏன்னா நம்ம தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த நம்ம மாவு சேர்க்குறோம். சேர்த்ததும் உடனே நமக்கு வெந்துடும். பாருங்கள், எடுத்த மாவுக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி சமோசா ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த சமோசா ஷீட் வைக்கும்போது நமக்கு ஒட்டாமல் வருங்க. பாருங்கள், எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சமோசா ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி சமோசா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஷீட்டை இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி
பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சமோசா ஷீட்டுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்டஃபிங் தான் நான் எடுத்திருக்கேன். நார்மலாக பச்சை பொடியாக நம்ம கட் பண்ணி வெங்காயத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான நான் வந்து ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டஃபிங் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஒரு பாதி ஷீட்டை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் உள்ளே சேர்த்துட்டு இப்போது நம்ம மாவு கரைச்சதில் கொஞ்சம் மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் ரொம்ப லிக்விடாக இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல திக்கான பேஸ்ட் போல் மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா அப்ளை பண்ணி டைட்டாக நம்ம ஒட்டும்போது ரொம்பவே சூப்பராக நல்லா ஒட்டி போயிடும். பாருங்கள், நல்லாவே ஒட்டி போயிடுச்சு. இதுக்காக தாங்க சொன்னேங்க, ரொம்ப நேரம் வந்து நம்ம சமோசா ஷீட்டை வந்து வேக வச்சிட்டோம்னா நமக்கு ஷீட்டை வந்து ஒட்டாது. இப்போ வந்து இதே மாதிரி மிச்ச மீதி உள்ளதையும் நம்ம இந்த மாதிரி நம்ம சமோசா போல் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம சமோசா ரெடி பண்ணியாச்சுன்னு. இப்போது நம்ம இருக்கிற எல்லா ஷீட்டையும் இதே மாதிரி சமோசா போல் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த ஷீட்டு வந்து நீங்கள் சமோசா மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ப்ரிங் ரோலாக கூட செஞ்சுக்கலாங்க. நம்ம 2 விதமாகவும் செய்யலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணிவிட்டு நான் எண்ணெயில் பொரிச்சுக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்து பபுள்ஸ் அடங்கினதும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு நமக்கு சமோசா வெந்துடுச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்ச மீதி உள்ள சமோசாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம ரொம்பவே ஈஸியாக வந்து சமோசா ஷீட் ரெடி பண்ணி சமோசாவும் பொரித்து எடுத்தாச்சுன்னு. நம்ம கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு அதை திரட்டி வேக வச்சு நம்ம சமோசா பட்டி ரெடி பண்ணுறதை விட இந்த மாதிரி புது விதமாக இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சமோசா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ண முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரம்ஜான் நோன்பு டைமில் நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் சமோசா பட்டி ரெடி பண்ணி சமோசா செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரம் வந்து கடைசியாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா நமக்கு மாவு கீழே போய் தங்காது. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.